யூஎஸ் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த ரூட் இஸ் வந்து ஸ்டூடெண்ட், அதர் ரூட் இஸ் ஜாப். ஜாபுக்காக வரணும், ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஜாபுக்காக வரணும்னா 2 ரூட்ஸ் தான். ஏற்கனவே இங்கே வந்து அந்த ஆளுங்க இருப்பாங்க, அவங்க உங்களோட சீனியர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து எந்த லொக்காலிட்டியில் எந்த ஹவுசிங் பார்க்குறது எவ்ரி திங் வில் பி லைக் செக் அவுட். இந்தியன் கம்பெனிஸ் வந்து லைக் சேஃபஸ்ட் வே. ஆனால் அது மட்டும் தான் ஒன்லி வேன்னு கேட்டால் இல்லை, தேர் ஆர் அதர் வேஸ். இங்கே வந்து கன்சல்டன்சி கம்பெனி அப்படின்னா இட்ஸ் லைக் ஸ்டாஃபிங் கம்பெனி. லைக் சில கன்சல்டன்சி கம்பெனிஸ் வந்து இட் பி வெரி ஸ்மால், லெஸ் தேன் 10 people. பட் H1Bல இருக்கும்போது வாட் இஸ் த பெஸ்ட் வே டு சேஃப்கார்ட் தேர் ஜாப்? H1 விசா எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 இந்த லாஸ்ட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது they initiated to pass a bill to remove the country cap. மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா டிபிக்கலி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா எவ்வளோ மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்? வணக்கம் சொந்தங்களே அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க, நம்மளோட இணைஞ்சிருக்கவர் எப்போதும் சொல்லி ஆரம்பிப்பாரு. அவர் வந்து சில்வர் பட்டன் யூடியூப்ல வச்சிருக்காரு, 1 million சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு யூஎஸ்ல இருக்காரு, மோர் தென் 10 years பிளஸ். இன்னைக்கு யூஎஸ்ஐ பத்தி நிறைய யூஎஸ்ஐ பத்தி நம்ம ஸ்டூடெண்ட்ட பேசியிருக்கோம். பட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்கிட்ட என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, எந்த மாதிரி நீங்க யூஎஸ்ல ஜாபுக்கு போகணும்னா எப்படி, என்னென்ன பெட்டரு, என்னென்ன சேலஞ்சஸ், அதை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ராஜேஷ். வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஆக்சுவலாக சில்வர் ப்ளே பட்டன் சொல்லியிருந்தீங்களா, ஆக்சுவலாக கோல்டு ப்ளே பட்டனே வந்து வாங்கியாச்சு 1 million சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இங்கே வந்து நான் வந்து ஒரு 10 years கிட்ட ஆகுது, ஒரு 10 yearsக்கு மேலே ஆகுது. ஃபஸ்ட்டு வரும்போது ஒர்க் விசாவில் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து என் மனைவி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து அதே மாதிரி வந்து டிபெண்டன்ட் விசாவில் இங்கேயும் வந்து அந்த ஒரு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நானும் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 10 yearsஆக இங்கே வந்து யூஎஸில் ஸ்டூடெண்ட்டாக வரல, ஆனால் ஒர்க் பண்ண வந்து இது எல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2022 எண்டு போல் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். அதை வச்சு நான் ஏதாவது வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து சாதாரணமாக ஆரம்பிச்சு தான் அது இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து ஒரு 1 million + சொந்தங்களை வந்து சேர்த்துருக்கு. அந்த ஜேர்னி அப்படியே போயிட்டுருக்கு. Amazing. I mean, 2 yearsல 1 million subscriber is not an easy joke because me being என்னோட சோஷியல் மீடியா ஜேர்னி மேபி கொஞ்சம் கம்மி தான், 8 to 9 months தான். அது யூடியூப் இஸ் ஒன்லி 3-4 months தான். I know how difficult it is. That means 1 million by about in 2.5 years na great. Really a good content actually, no doubt about it actually. So the first question நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஒரு ஜாபுக்காக வந்தேன் அப்படின்னு, வில் ஸ்டார்ட் வித் தட் ஆக்சுவலா. ஸோ இஸ் இட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள், அதாவது வந்து யூஎஸ் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் த ரூட் இஸ் வந்து ஸ்டூடெண்ட், அதர் ரூட் இஸ் ஜாப். அதுலயும் ஜாப்ல பாத்தீங்கன்னா அதாவது some of the big companies, especially IT companies னு வச்சுக்கீங்களேன், whether it is Infosys, CTS or Accenture or இது மாதிரி bigger companies வந்து GE எடுத்துக்கங்க, இது மாதிரி bigger companies, they have the offshore here, அங்கேயும் client இருப்பாங்க, so they send people. That is one of the primary route. Okay, is that is a better one, or you think is there any other ways are there to come to US for a job actually? ஓகே, நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட். தேர் இஸ் லைக் ஜாபுக்காக வரணும், ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஜாபுக்காக வரணும்னா 2 ரூட்ஸ் தான். ஒன்று இந்த மாதிரி பெரிய ஐடி கம்பெனிஸ், முக்கால்வாசி இந்த டாப்பில் இருக்க வந்து விச் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இந்த விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், சிடிஎஸ், HCL இதெல்லாம் வந்து டாப் கம்பெனிஸ். அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த விசாஸ் வந்து வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விச் கம்பெனிஸ் மட்டும் சேர்த்திங்கனாலே இந்த 65,000 விசாஸ் ஒரு இயருக்கு வந்து யூஎஸ் அலோகேட் பண்ணுறதுல அவங்களே வந்து மோர் தென் 40% அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. அதனால் அந்த கம்பெனிஸை விச் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். இதை பற்றி ஒரு வீடியோவும் ஆக்சுவலாக நான் போட்டிருக்கேன். இந்தியன் கம்பெனிஸ்ல வருது பெட்டரா, இல்லை வந்து அதர் ரவுட்ஸும் இருக்கு. பட் சேஃபஸ்ட் வே பார்த்தீங்கன்னா கம்மிங் த்ரூ திஸ் கம்பெனி, லைக் டாப் இந்தியன் கம்பெனிஸ் தான் சேஃபஸ்ட் வே. ஏன்னா நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அவங்க வந்து தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த பேப்பர் ஒர்க்ஸ். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஏன்னா நான் வரும்போது எனக்கு வந்து எதுவுமே தெரியாது ஆக்சுவலா. இங்கே வந்து என்ன பேப்பர் ஒர்க் எதுவுமே தெரியாது. எவ்ரி திங் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் பை மை கம்பெனி. அவங்க வந்து தே வில் ஆஸ்க் யூ டு சப்மிட் சம் டாக்குமெண்ட்ஸ், அந்த ப்ராசஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க, இப்படி இருக்கு அப்படி இருப்பாங்க. ஸோ ஆல் த பேப்பர் ஒர்க், ஆல் த லீகல் ஒர்க், எவ்ரி திங் வில் பி டேக்கன் கேர் பை தெம். நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது கூட ஹவு டு டூ, வாட் டு சே, இதெல்லாம் வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ யூ வில் பி இன் லைக் மச் எக்ஸ்போஷர். யூ டோன்ட் நீட் டு நோ ஃபார் லைக் ஸ்டார்ட்.
அண்ட் நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா தே வில் கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் லைக் கைடன்ஸ் வேர் டு லுக் ஃபார் ரூம்ஸ் அண்ட் லைக் நீங்க இங்க வரும்போது முக்கால்வாசி இந்தியன் கம்பெனிஸ்ல தே ஹேவ் ஆஃப் ஷோர் அண்ட் அந்த ஆஃப் ஷோர்ல இருந்து சில பேருக்கு வந்து விசா ப்ராசஸ் பண்ணி அவங்க ஆன்சைட் அனுப்பும்போது ஏற்கனவே இங்க வந்து அந்த ஆளுங்க இருப்பாங்க, அவங்க உங்களோட சீனியர்ஸ் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க இங்க வந்து எந்த லொக்காலிட்டியில எந்த ஹவுசிங் பார்க்கறது எவ்ரி திங் வில் பி லைக் செக் அவுட். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் வந்து லைக் சேஃபஸ்ட் வே ஒன். ஆனா அது மட்டும் தான் ஒன்லி வேன்னு கேட்டா இல்ல, தேர் ஆர் அதர் வேஸ். யூ கேன் ஆக்சுவலி மார்க்கெட் யுவர் செல்ஃப் இன் லிங்க்டின்ல பார்த்து, அதுவும் இந்த டைம் இந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்து அடுத்த வருஷம், ஏன்னா ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் விசா H1B விசாக்கு வந்து ஸ்லாட் ஓப்பன் வந்து மார்ச் எண்ட் ஏப்ரல் ஸ்டார்டிங் அந்த இதுதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்காக ஒரு கம்பெனி வந்து அப்ளை பண்ணணும். அந்த கம்பெனியை நீங்களே தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் வே இருக்கு. அது வந்து கன்சல்டன்சிஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதுல வரது மூலியமா என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தட் இஸ் ஆல்சோ லைக் டிஃப்ரெண்ட் ரவுட். பட் மெயினா வந்து தீஸ் ஆர் த டூ வேஸ். அண்ட் நான் வந்து இந்தியன் கம்பெனி மூலமா தான் வந்தேன். Okay. So consultancy-na, because in India it is a different contest. நீங்க consultancy refer பண்றது, they are a manpower, I mean, in the sense, you will be in the company's role and they supply manpower to bigger company. Is that right? கரெக்ட். இங்கே வந்து கன்சல்டன்சி கம்பெனி அப்படின்னா இட்ஸ் லைக் ஸ்டாஃபிங் கம்பெனி. லைக் சில Staffing கன்சல்டன்சி கம்பெனிஸ் வந்து இட் பி வெரி ஸ்மால், லைக் less than 10 people. Okay, but they will contract, like they will send you as a contract to other companies to work. And முக்காவாசி இந்த which companies கூட, so TCS can hire like someone from like a consultancy company so that they can market to their client. So இப்படி எப்படி இருக்குன்னா, நீங்க டைரக்டா ஒரு கிளைண்ட்டுக்கு இருக்க மாட்டீங்க, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பொசிஷன்ஸ் இருக்கும். இதை தான் வந்து கன்சல்டன்சி கம்பெனின்னு சொல்றோம். Okay, that's good actually. So இதுல வந்து, I mean, these are all the two options where somebody wanted to come other than students இல்லாத சாய்ஸ்னா இது சொன்னோம் actually. Okay. So இதுல வந்து இப்போ இந்த H1B-ல, I mean, because there's one thing which is almost everybody go through it actually. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, yesterday there was a news I was going through. It says US ஓட treasury, okay, it is, அதாவது debt ratio is 125% as of now. Within couple of years it reaches 200% அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது there is a economic crisis. Already they are going through it. Still there will be, I mean, like, more economic crisis வரும். இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது தான் அந்த H1B-ல இருக்கிறவங்களோட இஷ்யூஸ் வரும். ஏன்னா வித்தின் 60 daysல they have to move to the other company, all these things, or I mean, visa கொடுக்கறது, அந்த challengesலாம் வரும். And the entire family is dependent on that actually. Okay. So what is a better way? Is H1B is best thing, or because obviously green card is the best, but getting a green card, I mean, like, we'll have one more question for that, but getting a green card has its own process actually. So H1B-ல இருக்கும்போது what is the best way to safeguard their job actually? H1 விசா எப்படி வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு மெயின்டைன் லைக் அந்த ஒர்க்கு தான். நீங்க ஒரு எந்த கம்பெனி வரீங்களோ கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அண்ட் எவ்வளோ சேலரி, எவ்வளோ எந்த லொக்காலிட்டி, இது எல்லாமே வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர்த்து நீங்கள் வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் லெவரேஜ். ஸோ H1B விசா வந்து யூ கேன் சேஸ் லைக் அ மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் விசா. உங்க வேலை போயிடுச்சுன்னா கூட வித்தின் 60 daysல யூ ஹேவ் டு ஃபைண்ட் அனதர் ஜாப். இப்போ வந்து ரீசெண்ட் ஒரு 2023ல பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் H1Bல வந்து வேலை போயிடுச்சுன்னா யூ கேன் கன்வெர்ட் இன்டு B2 விசா, அதாவது ஒரு விசிட்டர் விசா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் சர்ச்சிங் இட். ஸோ தட் நீங்க 60 daysக்குள்ள போகணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது அப்படின்ற அதை கொண்டு வந்தாங்க. மேபி லைக் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது அது போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 60 days வந்து இட்ஸ் லைக் வெரி க்ரூஷியல். நீங்க வந்து யூ ஹாவ் டு ஹேவ் அ குட் கான்டாக்ட் அண்ட் யூ ஹாவ் டு ஹேவ் அ குட் லைக் ஸ்கில் செட். இதுல என்னன்னா, நிறைய வந்து இந்த கம்பெனிஸும் சரி, மேனேஜர்ஸும் சரி, இந்த ஒரு 60 days இருக்கிறதுனால, இந்த ஃபேமிலி டிபெண்டா இருக்கிறதுனால தேர் வில் பி லாட் ஆஃப் வாட் யூ கால் ப்ரெஷர். நீங்க வந்து நிறைய ஒர்க் கொடுப்பாங்க, யூ கேனாட் சே நோ, அண்ட் தே நோ தட் லைக் வென் யூ ஆர் இன் H1B at one point of time நீங்க வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா கூட at one point of time you will shut up because like of all this like இதனால வந்து H1Bs வந்து like most extreme. நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பவுஸ் நீங்க வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் தனியாக ஒரு H1B வாங்கிக்கலாம். 2016 ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. யூ கேன் சேஃப் கார்டு இன் தட் வே. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து என்னையே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு இப்போ நான் H1Bல இருக்கேன், என்னோட வேலை போயிடுச்சு அப்படின்னா, தென் இப்போ என் ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் ஐ கேன் கன்வெர்ட் டு H4 ஸோ தட் ஐ வில் ஹேவ் லைக் லிட்டில் டைம். ஸோ அந்த 60 daysக்குள்ள நானும் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் ஐ கேன் கோ லைக் அதுக்கப்புறம் நான் வேலை வாங்கினதுக்கப்புறம் I can convert to H1B and I can start working. So this is one way that you can do it, but nothing is simple here.
எவ்ரிதிங் வந்து இட்ஸ் லைக் நத்திங் சிம்பிள். நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா வேலையும் வந்து இட் வில் பி லைக் மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் விசா வந்து H1B. நீங்க வேற ஏதாவது விசா, நீங்க O1 விசாலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரார்டினரி எபிலிட்டி நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி லைக் டிஃபரெண்ட் ரவுட். பட் H1B தான் வந்து லைக் மோஸ்ட் சார்ட் அவுட் அண்ட் மோஸ்ட் லைக் ஈஸின்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் சார்ட் அவுட் விசா, பட் இட் ஹேஸ் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ பிகாஸ் தெர் இஸ் a நேச்சுரலாகவே 65,000 விசா தான் கொடுக்குறாங்க H1B. ஓகே, ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், இந்த இயர்ல மட்டுமே ஐ மீன் லாஸ்ட் இயர்ல 13.5 lakhs இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, இந்த இயர் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி 15 lakhs. அப்படின்னா ரஃப்லி அபவுட் லைக் ஐ மீன் 15 lakhsனா 10% 1.5 தான். தட் இஸ் 5% ஆஃப் பீப்புள் ஒன்லி கெட்டிங் இட். ஓகே, மேபி இந்த பாஸ் இவ்வளோ இல்லை 5-6 lakhsனே வச்சுக்கிங்க. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் 65,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்குறாங்கன்னா, ஸோ தெர் இஸ் எவ்ரி இயர் த நம்பர் ஆஃப் த வெயிட்டிங் பீரியட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக H1Bலேருந்து கிரீன் கார்டு கன்வெர்ட் பண்ற வெயிட்டிங் பீரியடும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் கெட்டிங் H1Bயும் கஷ்டமா தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஐ மீன் ஈவன் த ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் கோயிங் ஆன் F1 has to get converted into H1B. So how is this? I mean, where is this? How is the gap is going to come down actually? It is going to be I mean, ஒரு தொடர்கதையா தான் வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஐ ஹர்ட் தட் 2011-12 கிரீன் கார்டு இப்பதான் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு ஆக்சுவலா. 2012 So where do you see போயிட்டு இருக்கு? I mean, in 2020, in the last Trump administration இருக்கும்போது they initiated to pass a bill to remove the country cap. ஆனா அது ஆக்சுவலா வந்து ஒரு குளறுபடினால வந்து கீழ் ஹவுஸ்ல பாஸ் ஆச்சு. லைக் ஹவுஸ்ல பாஸ் ஆச்சு, பட் ஆனால் செனேட்ல பாஸ் ஆகல. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரி கேப் ஏதாவது ரிமூவ் பண்ணாங்கன்னா தான் வி ஹாவ் லைக் கிளியர் பாத் ஃபார்வர்ட். ஆர்எல்ஸ் இது வந்து ஃபுல்லா இட்ஸ் கோன் பைல் அப். அண்ட் மோஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்கன்னா யூ வில் ஹாவ் லைக் நீங்க உங்களோட கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் யூ வில் ஹாவ் லைக் STEM OPT, like 3 years you can get it, and the 3 years kulla you have to convert into H1B, and that's one big hurdle. என்னன்னா லைக் ஒன்று நீங்கள் ஒரு கன்சல்டன்சி கம்பெனியை பார்த்து லைக் உங்கள் ஸ்கில் செட்டை மேட்ச் பண்ணி யூ ஹேவ் டு கோ. அது ஒரு ஹர்டல்னா கூட அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னா அது வந்து பசங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாவது தே வில் கம் அப் டு த ஸ்பீட் அண்ட் தே வில் டூ சம்திங் ஃபார் தெம் செல்ஃப். பட் இங்கே வந்து லாட்ரின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது H1Bக்குள்ளே வரும்போது. அங்கே தான் வந்து நிறைய பசங்க வந்து லைக் நீங்கள் எவ்வளோதான் 100% நீங்கள் திறமையாக இருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிக் பண்ணணும். அப்படி பிக் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சில நேரத்தில் பசங்க வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, நல்லா வந்து எஜுகேட்டடாக இருப்பாங்க, அவங்க வந்து நிறைய ஸ்கில் செட் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இதில் பிக் ஆகாது, லாட்ரியில் பிக் ஆகாது. அதுவும் அந்த மாதிரி வந்து பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து லைக் லீகலான ரவுட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நத்திங். நீங்க வந்து either you have to move to another country, இல்லை வந்து சில பேர் கனடாக்கு போவாங்க, இல்லை சில பேர் வந்து வேற ஏதாவது சில ரவுட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்து H1B பார்க்காம O1 விசாக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுவாங்க. இஃப் யூ ஹேவ் லைக் நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதோ வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை தட் ரவுட் ஆல்சோ. பட் ஆனால் அது வந்து ஆமா, 3 கேட்டகரி. ஐ மீன் அவுட் ஆஃப் 10 பாயிண்ட்ஸ்ல 3 இருந்தா கூட ஓன் அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்றாங்க அந்த டேலண்ட் விசால. ஓகே ஓகே, அகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், பிகாஸ் நீங்க ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணீங்க, H1Bல கொடுத்தா நீங்க டைம் பார்க்க முடியாது, அவங்க சொன்ன ஒர்க்கை பண்ணி தான் அப்படின்னு. திஸ் ஆக்சுவலி கோ வெல் வித் ஐ மீன் லைக் ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது யூஎஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 53. It is worse than India. India is 43. Okay. So, I mean, number 1 is New Zealand, just for your information. Number 5 is Australia. Okay. So, coming back to the point, typically, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா எவ்வளோ மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்? Because I heard it from my mother-in-law because he was in US for quite a longer time, but I wanted to hear it from you actually. ஓகே, மேபி நீங்கள் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்களே 53 சம்திங் வர்ஸ் தென் இந்தியான்னு சொல்லிட்டு, ஐ வுட் டிஸ்அக்ரி ஆன் தட் ஃபேக்ட். மேபி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான். ஸோ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை மட்டும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து
இந்தியாவோட ஒர்க் லைஃப் இப்போ நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது மேபி நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன், ஒரு 2 ஹவர்ஸ் தள்ளி தான் வந்து என்னோட ஆஃபீஸ் இருக்கும். ஸோ காலையில் 8 மணிக்கு நான் கிளம்புனேன் அப்படின்னா நைட்டு 10:30 மணி தான் வீட்டுக்கு வருவேன். நானும் என் ஒய்ஃபும் வந்து ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து இட்ஸ் லைக் டிப்பிக்கலாக அப்படி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து ஆன் சைட்டில் இருக்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஆஃப் ஷோரில் வந்து போகும். அண்ட் மேனேஜர்ஸ் வந்து தேல் ட்ரை டு லைக் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த ஒர்க் பண்ணணும், அதை பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஆன் சைட் அனுப்புவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேல் புட் லாட் ஆஃப் ப்ரெஷர். இப்போ என் நிலைமை எப்படி தெரியல. ஆனால் ஆக்சுவலி நான் வரும்போது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் லைக் டு கம் லைக் கம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த இந்தியன் கம்பெனிஸில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் விச் கம்பெனிஸில் இருந்தீங்கன்னா இட் இஸ் ஈஸியர் டு கம் இன், தே வில் டூ எவ்ரி திங். த ஒன் நெகட்டிவ் சைடு என்ன அது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட மாடலே எப்படி இருக்குன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை வாங்கி அவங்க இனிஷியலாக வந்து ஒரு 10 பேர் ஆன் சைட்லையும் ஒரு 20-30 பேர் ஆஃப் ஷோர்லையும் வச்சு அந்த கொஞ்சம் வந்து ஒரு 1 இயர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் மேனேஜ் இட். அதுக்கப்புறம் வந்து தேல் ட்ரை டு ரெடியூஸ் த ரிசோர்ஸஸ். அப்படி அந்த ரெடியூஸ் ரிசோர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து கிராஸ் ட்ரெயின் பண்ணணும், நீங்கள் எல்லாருமே வந்து ஒருத்தர் நீங்கள் அவங்க அப்ளிகேஷன் கற்றுக்கணும், அவங்க உங்கள் அப்ளிகேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேல் ட்ரை டு புஷ் யூ. அதுக்கப்புறம் வந்து 10ன்றது அவங்க வந்து 5 ஆக பார்ப்பாங்க, இல்லை 7 ஆக பார்ப்பாங்க, இல்லை அட் பேர் மினிமம் ஒரு வருஷம் போகும்போதும் எத்தனை ரிசோர்ஸ் குறைக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாடலில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆன் சைட்டில் வந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இதில் ஆன் சைட்டில் ஃபஸ்ட்டு வரும்போது நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு 1 to 2 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ராபேக் கமிங் த்ரூ த இந்தியன் கம்பெனிஸ். ஆனால் நீங்கள் இதுவே வந்து சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒரு அமெரிக்கன் கம்பெனிஸை டேரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகுது தெரியும். இங்கே வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெட்டர் தன் இந்தியான்னு தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து ஏன் போகலான்னு கேட்டுச்சோங்களேன், ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இப்போ இந்தியாவுக்கு போனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் என்னோட ஃபீல்டு. நீங்கள் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக ஆக யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அட்லீஸ்ட் லைக் அந்த கார்பரேட் லேடரில் வந்து யூ ஹேவ் டு க்ரோ. இல்லைனா வந்து தே வில் see you as like kind of like 10 வருஷமா டெவலப்பராக இருக்காரா, இல்லை 10 வருஷமா வந்து டெக்னிக்கல் மேனேஜராக இருக்காரா அப்படின்ற மாதிரி அப்படி பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து 70 இயர்ஸ் இருக்கிறவர் கூட இன்னும் டெவலப்பர் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், அதுக்கேற்ற சேலரியும் வாங்கிட்டு இருப்பார், அதுக்கேற்ற வந்து ரெகக்னிஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணல யூஎஸ்ல வந்து பெட்டர்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் அங்கேயும் ஒரு சின்ன கேவியட், நீங்கள் இந்தியன் கம்பெனிஸில் இருந்தீங்கன்னா இட் வில் பி லிட்டில் மோர். பட் நீங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸில் இருந்தீங்கன்னா இட் வில் பி லைக் வெரி குட். பீப்புள் ஐ சி பீப்புள் என்ஜாயிங்